எல்லா குடும்பங்களிலும் குழந்தை என்னும் வரம் வந்து தங்கள் சந்ததியை தழைக்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றனர். ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பெற்றோருக்கே வரம் கொடுப்பவர்களே வந்து பிறக்கின்றனர். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் திரு கனகசபாபதி மற்றும் திருமதி நஞ்சம்மாள் தம்பதியினர். பெற்றோர் சுற்றம் என அனைவரையும் தன் பிஞ்சு கரங்களால் அன்புடன் தழுவி மழலை புன்னகை பூத்து தான் இருக்கும் இடத்தை தேவதைகள் வாழும் இடமாக மாற்றி வளைய வந்த அந்த சின்னஞ்சிறு பாதங்கள் இன்று அனைவருக்கும் வழிகாட்டும் முன்னோடியாக நம்மை வழிநடத்தி நடந்து கொண்டிருக்கின்றன. பெண்கள் பள்ளிப்பாடம் முடிப்பதே பெரிய கனவாக இருந்த நாட்களில் சென்னை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1967 MBBS பட்டம் பெற்று சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் குழந்தைகள் நலப்பிரிவில் DCH பட்டம் பெற்று தன்னை போலவே பூமிக்கு வரும் அழகிய தேவதைகளை காக்கும் குழந்தைகள் நல மருத்துவரானார் அந்த அழகிய மருத்துவர் டாக்டர் CK சரஸ்வதி அவர்கள். கல்வியில் மட்டுமின்றி மருத்துவர் டாக்டர் சின்னசாமி அவர்களை மணமுடித்து 2 குழந்தைகளுக்கு தாயாகி இல்லற வாழ்விலும் ஈடு இணையற்ற பெண்ணாக திகழ்ந்து வரும் இவர் 1968 முதல் 1975 வரை அரசு மருத்துவராக பணியாற்றினார். அதன் பின் CK மெடிக்கல் சென்டர் என்ற மருத்துவமனையை நிர்மாணித்து மருத்துவ கண்காணிப்பாளராகவும் குழந்தைகள் நல மருத்துவராகவும் தன் மருத்துவ சேவையை செவ்வனே நிறைவேற்றி வருகிறார். தன்னை போலவே மருத்துவ சேவையை மக்கள் சேவையாக கருதி தன்னலமற்று செயல்படும் நல்லுள்ளங்களை உருவாக்க வேண்டி 1994 செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்றை உருவாக்கினார். மருத்துவ கல்வி மட்டுமல்லாமல் மற்ற துறைகளிலும் குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கில் தி இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் என்ற தன்னிகரற்ற பள்ளியை உருவாக்கினார். அவரது உயரிய நோக்கத்தின் பயனாக இன்றும் இந்தியாவின் தலை சிறந்த பள்ளி குழுமங்களில் ஒன்றாக விளங்குகிறது டிப்ஸ். அவரின் தாயுள்ளம் அத்துடன் மகிழ்வடையவில்லை. அறம் என்னும் அறக்கட்டளையை உருவாக்கி அறம் மக்கள் மருத்துவமனை என்ற பெயரில் மொடக்குறிச்சி மற்றும் சிவகிரி பகுதிகளில் வெறும் 20 ரூபாய் கட்டணத்தில் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை ஆற்றி வருகிறார். இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 88,000க்கும் மேல் புறநோயாளிகள் பயனடைந்துள்ளனர். மேலும் மொடக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறார். இதில் சுமார் 4,000க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ பயனடைந்துள்ளனர். அறம் வேலை வாய்ப்புகள் மூலம் மொடக்குறிச்சி மற்றும் அதை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு 350க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளார். அறம் பெண்கள் முன்னேற்றம் மற்றும் திறன் வளர் திட்டத்தின் கீழ் 1,400க்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்துள்ளனர். அறம் யாத்திரை மூலம் 5,000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் புனித யாத்திரைகள் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக அறம் உணவகம் மூலம் ஏழை எளிய மக்கள் பசியாறும் வகையில் கணபதிபாளையம் மற்றும் கொடுமுடியில் 20 ரூபாய்க்கு முழுமையான மதிய உணவு வழங்கி அன்னபூரணியாகவும் திகழ்ந்து வருகிறார் டாக்டர் CK சரஸ்வதி அவர்கள். இவரது தன்னலமற்ற சேவைகளை கருத்தில் கொண்டு 2021 மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் இவரை தேர்ந்தெடுத்தனர். மக்களின் நம்பிக்கை வீணாகாதபடி இன்று வரை தனது அரசியல் சேவையை சீருடனும் சிறப்புடனும் மக்கள் ஆதரவுடன் செய்து வருகிறார் நமது டாக்டர் CK சரஸ்வதி அவர்கள். 2024 சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியின் உயரிய விருதான ஸ்டான்லி விருதினை பெற்றார் டாக்டர் CK சரஸ்வதி அவர்கள். குடும்பத்தின் சிறப்பையும் சமூகத்தின் நலனையும் ஒருங்கே உயர்த்தி வரும் இந்த செல்ல குழந்தைதான் இன்று தனது 82வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். இன்றும் இளமை மாறாத உற்சாகத்துடன் உயரிய நோக்கத்துடன் அயராத உழைத்து வரும் டாக்டர் CK சரஸ்வதி அம்மா அவர்களை வணங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். தமிழ் போல் வாழ்க டாக்டர் CK சரஸ்வதி அம்மா.